உங்களோட ஸ்டைல் எப்படி சார்? ஒரு ப்ரொடியூசரா ஒரு படத்தோட கதையை சொல்றோம், ஐடியாஸ் எல்லாம் பேசுறோம். அந்த புரொடக்ஷன் டைம், ப்ரீ புரொடக்ஷன், போஸ்ட் புரொடக்ஷன் விட்டுறலாம். அந்த புரொடக்ஷன் டைமுக்கு ஒரு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா? இல்லன்னா இவ்வளோ ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா எங்க டிராவல் பண்ண முடியாது. யூசுவலா உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்? இல்ல என்ன பொறுத்தவரையிலும் அவங்க அவங்க கேட்கறத நம்ம குடுத்துருவோம். ம். அதே நேரத்தில வியாபாரத்துக்கு ஏத்த மாரி தான் நம்ப காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனும் அமையும். ஓகே. சில நேரங்கள்ல எந்த காலத்தில அந்த கூட தாண்டி போனது கிடையாது. ம். என்னுடைய படங்கள்ல 95% பெரிய சக்சஸ் தான் ஆயிருக்குதே தவிர, அ மிஸ் ஆனது கிடையாது. ஓகே. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன்னா, நெறைய புரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா? இன்னைக்கு புரொடியூசர்ஸ் நெறைய வந்துட்டாங்க. படங்கள் பண்றாங்க. சில படங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது ஷூட்ல டிராப் ஆகுது. இல்ல கன்டின்யூ பண்ண முடியலன்னு சொல்லும்போது, ஒரு சூட்சமம் இருக்குல்ல. ஒரு என்ன சொல்றது? ஒரு சூத்திரம் இருக்குல்ல. ஒரு புரொடியூசரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு பார்க்குற யங் புரொடியூசர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு இப்ப நீங்க அட்வைஸ்க்காக வரதுக்கு கேட்கிறேன். முன்னாடி கூட ஒரு புரொடியூசர், ஒரு டைரக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சேன். ஓ! ஓகே. ஸோ, இப்ப இன்னைக்கு வந்து சினிமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும், சேட்டலைட் மார்க்கெட்டிங்கும் இல்லாம இருக்கு. இதில நீங்க வந்து அதெல்லாம் இருக்குதுன்னு நெனச்சு படம் எடுக்காதீங்க. தியேட்ரிக்கல்ல மனசு வச்சு எடுங்க. ஓ! ஒரு 70% தியேட்ரிக்கல்ல வருதுன்னு வச்சுங்க. 30% நீங்க வந்து சேஃப் சைடு விளையாடலாம். ம். ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து 100% தியேட்ரிக்கல்ல வருதுன்னா, அதில ஒரு 70% வசூல்னு நெனச்சுக்கோங்க. அதில ஒரு 5%, 10% கூடுனா கூட 20% சேஃப் சைடு நிக்கும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சேட்டலைட் விக்கும்போது, அந்த யார் அதில கஷ்டப்பட்டு நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு நடிகரோட மார்க்கெட் 100 கோடி இருக்குன்னா, ஒரு 75 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாங்கிறீங்க. ஆமாமா. ஓகே. அதுல முன்ன பின்ன ஆனாலும் ப்ராப்ளம் வராது. தவறாது வர. ஓடிடி எல்லாம் வந்திருக்குல்ல. அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு புரொடியூசர்ஸ்க்கு? இல்ல பெரிய படங்களுக்கு ஓடிடி பிரச்சனை இல்ல. ம். சின்ன படங்களுக்கு மட்டும் தான். அது கூட ஒரு சங்கங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சா, அதில சில ஐடியாலாம் இருக்குது. அது பிரகாரம் பண்ணா அது எல்லா ஒரு 10 படம் அப்போலாம் நான் தலைவரா இருக்கும்போது புரொடியூசர் கவுன்சில்ல எல்லா சேனலையும் கூப்பிட்டு பேசி, ம். கம்பல்சரியா 10 படம் வருஷத்துக்கு வாங்கணும்னு சொன்னோம். ஓகே, ஓகே, ஸோ 40 படம், 50, 60 படம் போச்சு. ஓகே. பெரிய படங்களும் இல்லாம சின்ன படங்களும் கம்பல்சரியா போச்சு. அப்போ ஒரு அந்த 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 கமாண்டிங் வேணும்.